ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ஸு ஹெல்த்தியான தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு நான் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். 1.5 கப் ஓட்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் 1/2 கப்பு வந்துட்டு நம்ம என்ன பச்சரிசி மாவு சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகா, வெங்காயம், ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு உடனே நம்ம தோசை ஊற்றலாம். புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு முட்டை தோசையும் நான் ஊற்றியிருக்கேன். ஓட்ஸ் தோசை டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.